யூஸ் இயர்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அனதர்ங்கிற ஒரு அனிமி. இது வந்து ஒரு ஹாரர் அனிமி. ரொம்பவே த்ரில்லாகவும் ஹாரராகவும் ரொம்பவே ட்ராமாட்டிக்காகவும் இருக்கும் இந்த ஹாரர் அனிமி. அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 90s காலத்தில் நடந்த ஒரு கதை தான் இது. ஒரு ஹை ஸ்கூலில் ரொம்பவே பாப்புலராக ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு ரொம்பவே மர்மமான முறையில் இறந்து போகிறா. அதுவும் இல்லாமல் நிறைய பேரும் இறந்து போயிருக்காங்க. இவ தான் அந்த இறந்து போனாலே பாப்புலரான ஒரு பொண்ணு. இந்த ஸ்கூலில் ரொம்பவே நிறைய அமானுஷமான நடந்த போனால இந்த பொண்ணுக்காக ஒரு பெஞ்சையே ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த இயர் முடியும் போது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஷாக்கான விஷயம் நடந்துச்சு. ஏன்னா அவங்க எடுத்த குரூப் ஃபோட்டோவில் அந்த இறந்த பொண்ணு அங்கே இருந்தா. இதுதான் இந்த அனதர் அனிமியோட கதை. வாங்க இப்போது அனதர் அனிமி வேர்ல்டு கதைக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு பெட்டில் தூங்கிட்டு இருக்கிறான். என்னாச்சுன்னா நம்ம ஹீரோவோட அம்மா லாஸ்ட் 5 இயர்ஸுக்கு முன்னாடி அவங்க அம்மா இறந்துருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க அப்பா வெளிநாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ண போயிட்டாரு. அதனால இவன் தனியாக இருக்கிறதுக்கு பதிலாக அவங்க தாத்தா கூடவே இருந்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தாத்தா ரூமில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறான். யார் யார் இவங்க தாத்தா இதில் இருக்காங்கன்னா தாத்தா, பாட்டி, சித்தின்னு இவங்க 3 பேரும் தான் அந்த ரூமில் ஒன்றா தங்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். இப்படியே நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாம். இவன் படிக்கிற ஸ்கூலில் தான் இவங்க சித்தி வந்து டீச்சராகவும் வேலை செய்கிறாங்க. இவனை பார்க்க இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர போகிறாங்க. கரெக்டாக ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க. இந்த கண்ணாடி போட்ட பையனை வந்து கண்ணாடி போட்ட பையன் கூப்பிடலாம், அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு வந்து கண்ணாடி போட்ட பொண்ணுன்னு கூப்பிடலாம், அந்த ஜட பொண்ணு வந்து ஜட போட்ட பொண்ணுன்னு கூப்பிடலாம். அப்போ தான் கதைக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த கண்ணாடி போட்ட பையன் வந்து ஒரு நோட்டு தரான். அது தந்துட்டு இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் புதுசாக போட்டிருக்க நடவடிக்கைன்னு சொல்லிட்டு தரான். அதுவும் இல்லாமல் இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இருக்குது, அதையும் படிச்சுக்கோ. 9th கிரேட் 3rd நீ இருக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். சொன்னனையும் அது வந்து ரொம்பவே கொஞ்சம் ஹாரராக தான் சொல்கிறாங்க. இவன் வந்து அதை ரொம்பவே கேர்லெஸ்ஸாக தான் கேட்டுக்கிறான். நைட் டைம் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே போர் அடிக்குது. போர் அடிக்கிறதுனால என்ன பண்ணுறான், சரி கொஞ்சம் நேரம் நடப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறான். நடந்து அப்படியே எலிவேட்டர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக போகிறான். போய் எலிவேட்டருக்குள்ளேயும் போயிடுறான். போயிட்டு 8th ஒருக்கு யாராவது பட்டன் அமுக்கி வச்சுருக்காங்க. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நினச்சிட்டு இருக்கிறான். பின்னாடி பார்த்தா ஏதோ ஐ பேட்ச் போட்ட பொண்ணு ஒரு நின்றுட்டுருக்கிறா. இந்த ஐ பேட்ச் போட்ட பொண்ணு நம்ம ஹீரோயின்னு கூப்பிடலாம். நம்ம ஹீரோவும் யாராக இருக்கும்னு பார்க்குறான். அந்த பொண்ணு இவனை கூப்பிட்டு போய் பேசுது. என்னங்குதுன்னா நீ 3rd பேட்ச் 9th இதில் இருக்கிறன்னு சொல்லுது. உன் பேர் இது தானேன்ட்டு கரெக்டாகவும் சொல்லுது. இவனும் எப்படிலாம் இதை சொல்கிற அப்படின்னு சொல்கிறான். நீ ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த 3rd கிரேடு 9th பேட்சில் நீ இருக்கிற அங்கே போயிட்டு நீ வந்து பேசுனன்னு வச்சுக்கிய அந்த கதவுக்கிட்ட நீ பேசுனீன்னா நீனும் இறந்துருவ. அப்படி உன் கூட இருக்கவங்க அங்கே படிக்கிறவங்க கிட்ட பேசினாலும் இறந்துருவ அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு எதுவுமே புரியல. என்னடா இவ உளறிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதுவும் இல்லாமல் என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதாகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கிளம்பிடுறா. ஹீரோவும் யோசிக்கிறான், என்னடா எல்லாரும் ரொம்பவே விதானமாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறான். வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணு நின்றுட்டு போகிறா. அது இவன் பின்னாடி திரும்பி பார்த்துட்டே போகிறான். இவங்க சித்தி என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டனியும் ஒன்றும் இல்லை சித்தி அப்படின்னு சொல்லி விட்டுடுறான். இப்படி இந்த எபிசோடு இங்கேயே முடியுது. ரொம்பவே ஷார்ட்டான எபிசோடு தான். பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வரட்ட.